இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் தான், பருப்பு ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாகட்டும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை. இது சிறுபருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சிறுபருப்பு, தக்காளி, பூண்டு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தாளிப்பில் போட்டுக்கலாம். பருப்பு ரசம், சிறுபருப்பு ரசம். சோம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம். என் மாப்பிள்ளை தான் வைக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரு. பார்த்துக்கங்க. சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் கொஞ்சம், அடுத்தது மஞ்சத்தூள், இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ கொஞ்சம் தாளிப்பு போடும்போது வெங்காயம் போடணுங்க, போட மறந்தாச்சு. அது இப்போ போட்டா வெங்காயம் கொஞ்சம் நல்லா கிண்டி வதங்கி வரட்டும். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான் ரசத்துக்கு. அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. மூடியை திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா கொதித்து வருது. இப்போது தேங்காய் பூ போட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ ரசத்துக்கு. அடுத்தது உப்பு, கல் உப்பு, ரசத்துக்கு தேவையான கல் உப்பு. இப்போது அடுத்தது பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் வேணாம், ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் செஞ்ச ரசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம். நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? மாஷால்லா, ஜோராக நல்லா மணந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா காடை முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் வேலை முடிஞ்சுதா? இப்போது சட்டி சூடாகுது. இப்போ ஒரு 1.5 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நார்மல் நெய் தான் தாளிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஊற்றுறீங்க, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டுறாதீங்க, மனசுலையும் நினச்சிக்காதீங்க. நாங்கள்
சும்மா நார்மலாக தாளிக்கிறது தான் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் விருப்பம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை செய்யுங்க, சரிங்களா? இப்போ அது சூடாகட்டும். போய் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் வேகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்கு கல் உப்பு. இந்த காடை முட்டை கிரேவி வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தான் செய்கிறாங்க. ரசமோ இதுவோ ஃபஸ்ட் டைம் தாங்க நான் இதை செய்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்லை. நீங்கள் அதை எப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, அது டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அதை நல்லா வதங்கி வரட்டும். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், இப்போ ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள். அந்த மிளகுல வந்து மிளகு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது மூணையும் போட்டு நல்லா நாங்கள் பவுட்ரு பண்ணி திரித்து வச்சுருக்கோம். இவ்வளோதாங்க அதுக்கு உண்டான மசாலா, வேறு எதுவும் இல்லை. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா முட்டை பார்த்திங்களா, அது சும்மாவே வாயு அங்கே இங்கே பிடிக்குது. அதுக்காக தான் அந்த முட்டையை பெருங்காயத்தை போட்டு செய்கிறது. ஏன்னா காடை முட்டை வாய்வா என்னன்னு தெரியாது, நார்மல் முட்டையே வாய்வா தான் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ பெருங்காயமும் போட்டாச்சு. சரி, அதுக்கு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து, இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ அது மூடியை திறந்துட்டு காடை முட்டையை போட்டுடலாம். அதை பாருங்கள், 12 முட்டை 50 ரூபாயாம் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இப்போ அதை போட்டுடலாம். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே சிம்மில் இருக்கட்டும், மூடி போட்டு வைக்கலாம். ஏன்னா முட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வெந்து வரட்டும். அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ அதுக்கு மூடியை போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா முட்டை போட்டேன் பார்த்தீங்களா, அதனால் இப்போது இதை எப்படி இருக்குதுன்னு நம்ம கிண்டி பார்க்கலாம். மாஷால்லா நல்லா ஜோராக வந்திருக்கு. கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன் சிறிதளவு, அதையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு. இது நெய்யிலே வந்தது தாங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஸ்டைலில் காடை முட்டை கிரேவி இவ்வளோ தான். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.